ஓகே, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தவளை கிடைச்சிது, நம்ம வாங்கியாச்சு. இன்னும் தெரியுது ஓட்டை இருக்குதான்னு பார்க்குறது தான் அப்படி பார்ப்பாங்க. இது எடுத்துக்கலாமா? எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன். சரி சொல்லு, என்ன வேணும்னு சொல்லு. விட மாட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன vlog பார்த்தீங்கன்னாக்கா, அத்தையோடைய வீட்டுக்கார் இறந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அத்தை வந்து நம்ம வீட்டில் தான் பிறந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பிறந்த பொண்ணுக்கு 7வது நாள் சீர் செய்யணும். அதனால் தவளை, புடவை, அப்புறம் அதில் வந்து ஸ்வீட்டு, பலகாரம்லாம் வச்சு அத்தைக்கு கொடுக்கணும். நாங்கள் போயிட்டு கூப்பிட்டு வருவோம். அதனால் இப்போ வந்து நானும் பட்டும் வந்து இங்கே திருக்கனூருக்கு போயிட்டு தவளை, புடவை அதெல்லாம் எடுக்க போகிறோம். அந்த விளாக் தான் இப்போ என்னென்னலாம் வாங்குறோமோ அப்படியே ஒன்றா வாங்கிட்டு அப்படியே வரக்குள்ளே வந்து கொலுசு பற்ற வைக்கணும்னு தான் பிளானு. ஆனால் அந்த பிளான் கேன்சல் பண்ணியாச்சு. ஆமாம், சரி இப்போ நம்ம போயிட்டு தவளைலாம் போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஓகேவா? தவளை எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், சாரீ எடுக்கணும், அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நாளைக்கு எடுத்து வாங்கிப்பியா? ஸ்வீட்டு, ஃப்ரூட்ஸ் இல்லை, இப்போ சாயந்தரம் தான் வாங்கணும். சரி போகலாமா? போகலாம் வாங்க. இந்த தவளையை தான் எடுத்துருக்கிறியா? போனோம். ஓகே, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தவளை கிடைச்சிது, நம்ம வாங்கியாச்சு. இதில் ஒன்லி ஸ்வீட் மட்டும்தான் போடணும். தெரியல, அது உள்ளார ஸ்வீட்டு பலகாரம் போட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். போதும், அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே. சுற்றி பார்க்குறேன், என்ன இருக்குது அதில்? ரேட் பார்க்குறேன். 1. சரி, ஏதாவது டேமேஜ்லாம் இருக்குதா சார்? டேமேஜ்லாம் இல்லை, நல்லா இருக்கா? எடுத்து பாருனாக்கா அப்படியே கவர் உள்ளார வச்சுக்கிட்டே சுற்றி பார்க்குறேன். எடுத்து அப்படி ஓப்பன் பண்ணி பாரு, என்ன தெரியுது? ஓட்டை இருக்குதான்னு பார்க்குறது தான் அப்படி பார்ப்பாங்க. செலவு பண்ணாலும் செலவு போயிட்டு வர்ற வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 400 ரூபாய் 500 ரூபாய். ஆனால் டெய்லி அவர் செலவு 700 800 ஆகுது. என்ன பண்ணுறது? பிறந்த பொண்ணு இல்லை, செஞ்சு தான் ஆகணும். நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை வந்து அவங்களுக்கு பண்ணிடுறேன். அப்பா தான் கூப்பிட்டு வரலான்னு நினச்சேன். அப்பா வந்து புளி உரிக்கிறார் வீட்டில். ஸோ அதனால் நம்ம வந்து நானும் பட்டுமே வந்துட்டோம். ஃப்ரீயாக கொடுப்பாங்கவா? கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பட்டு வாங்கியாச்சா? பட்டு சரி, போயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு காட்டும். ஆமாம், எதுவுமே வாங்கக்கூடாது. பட்டுக்கு வந்து கொலுசு பற்ற வைக்கணும், அதுவும் இல்லை. தர்பூசணி வாங்கிட்டு போகணும், அது கூட வாங்கக்கூடாது. ஆமாம், சாங்கியம் சம்பிரதாயம். சரி போலாமா? உனக்கு தேடி கிடக்குறோம். அது கூட போட்ட மறுநாளே நீ கீச்சிட்டிய. சும்மா கதை விடாத. வாங்கின மறுநாள் அன்னைக்கே தான் கீச்சிட்ட நீ. ஓகே ஓகே, ஓகே. வந்தவொடனே முடிச்சிட்டேன். போ. ஏன் என்ன உனக்குன்னாக்கா இது கரெக்டாக இருக்கா அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். எடுக்கணும்னா எல்லாமே எப்படின்னு வச்சுக்கோங்களா, ஒரு 100 கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா அதில் 50வது எது பார்ப்போம். சாரி மொத்தமாகவே 4 தான் எடுத்து போட்டாங்க, அதில் ஒன்று நல்லா இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட்டு வந்து மிக்சர் வாங்குறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ஏன்னா வந்து படைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கேயும் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் இங்கே வந்து அந்த தவளையெல்லாம் போட்டு தரணும், ஸ்வீட்டு, காரம். அதனால 4 கிலோ அதில் வாங்கிட்டு அதில் வந்து அந்த தவளையில் போட்டு புடவையெல்லாம் வச்சு கொடுக்கணும். அதனால் வந்து நம்ம ஸ்வீட் கடைக்கு வந்துடுறோம். ஸ்வீட்டு 1 கிலோ ஸ்வீட்டு எல்லாமே கலந்த மாதிரி. 1 கிலோ ஸ்வீட் ஓகே, எல்லாமே கலந்த மாதிரி. காரம் ஐட்டம் எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம அதுக்காகவே தான் வந்தோம், அது படைக்கிறதுக்காகவே வாங்கிறதுனால
உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாதுடா, சாரிடா, எதுவும் சாப்பிடக்கூடாதுடா. அப்படிலாம் யாருமே சொல்லலையே. இல்லை, அம்மா தானே சொன்னாங்க அதுக்கு வாங்கறத மட்டும்தான் வாங்கணும், அதெல்லாம் கரெக்ட் கிடையாது, வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வாங்கக்கூடாது. இல்லை அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அரை கிலோ மீன் 40. இது எடுத்துக்கலாமா? முறுக்கு முறுக்குதா? ஆமாம், பலகாரம். இங்கே ஒரு பில்லை கட்டிடலாமா? இது எடு, கையில் எடுத்துக்கோ. இது காசு கட்டிட்டு எடுத்துக்கலாம். 5 ரூபாய் சாக்லேட்டாவது வாங்கலாமா இல்லையா? தம்பிக்கு வாங்கலாம், நீ தான் வாங்கக்கூடாதுன்ற. ஆமாம், பட் அம்மா தானே சொன்னாங்க அதெல்லாம் வாங்கலாம், எதுவுமே வாங்காத அப்படின்னு. வாங்கி வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வரக்கூடாது, இங்கே சாப்பிட்டுடலாம். எடுத்துனியா? எடுத்துக்கிட்டு போகலாமா? எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன். சரி சொல்லு, என்ன வேணும்னு சொல்லு. விட மாட்டேன் சொல்லு. போ. போண்டா கொடுங்க. இங்கே சாப்பிடுறது இல்லை, வீட்டுக்கு எடுத்துன்னு போய் சாப்பிடுவோம். இல்லை, போக்குள்ள வண்டியிலே சாப்பிட்ருவேன். போகும்போது காட்டு முடிச்சிடணும், எடுத்துக்கலாம் போகக்கூடாது. சரியா? ஒரு 20 ரூபாய்க்கு போகணும். போதும் போதும், இதுவே எங்க இவன் நிறைய பல்கா கேட்டுருவான்னு பயந்துட்டு தானே. இப்படி பார்த்தா நிறைய ஆட்டையை போடுவா பாரு. 20 rupees போண்டா, அது கூட வாங்கி தர மாட்டேன். வெயிட்டாக தான், பெரிய தவளை தான். பித்தளை தவளை வெயிட்டா தான் இருக்கும்ப்பா. 1 கிலோக்கு அதிகமா. ஆமா, 1 கிலோ 970 ரூபா. 1 கிலோ இது 1 கிலோ 200 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஈயம் பூசிக்கிறாவா? அப்புறம் என்னென்ன வாங்கன்னு சொல்லு. நம்ம இப்பதான் போயிட்டு வந்தோம். இதான் அம்மா சாரி, புடவை நல்லா இருக்கா பாருங்க. இந்த இதெல்லாம் அப்படி கிட்ட கையிலே வச்சு காட்டு. இந்தாம்மா புடவை. இது ஃபுல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம், காரமும் ஸ்வீட்டும். இதெல்லாம் ஸ்வீட்டு காரம் அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தோம், வேற எதுவும் வாங்கிட்டு வரல. பழம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமேட்டா இந்த பூவு, பேங்கிள், கற்பூரம் இதெல்லாம் வாங்கணும். இங்க பாருங்க ஸ்வீட்டு, சரி பழம் இன்னும் கொஞ்சம் வாங்கணும். அவ்வளோதான். காரமா வாங்கியாச்சு. எடுத்து காட்டா எல்லாத்தையுமே தான் எல்லாம் வாங்கியாச்சு. அம்மா, தவளையில போறதுக்கு வந்து தனியா வாங்கியிருக்கிறான், அங்க எத்தும் போறதுக்கு தனியா வாங்கிக்கிறான். இதுல ஃபுல்லா தவளையில போறது. அது பெரிய பாக்கெட்ல தவளையில போறது. இது அங்க எத்தும் போறது. படைக்கிறதுக்கும் தவளையில போறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டா வந்து பட்டு வந்து இந்த டைம்ல, ஈவினிங் டைம்ல எங்க கூட இருக்காங்கன்னா 3:30க்கு சாப்பிட வருவாங்க. பட்டு டெய்லி 3 மணி 3:30 மணிக்கு சாப்பிட வருவாங்க. 5 மணி வரைக்கும் வீட்டுல எங்க கூட ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டைம்ல வந்து நாங்க ஏதாவது vlog எடுக்கிறதோ, இது மாதிரி வெளியில போயிட்டு ஏதாவது வாங்குறதோ நாங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். இந்த வேலையை விட்டுட்டு நீ போய் ஹோட்டல் வேலையை போயிட்டு பாரு அப்படின்றீங்க. ஹோட்டல் வேலையை விட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து பார்க்கல. டைம் சாப்பிட வருவாங்க ஆஃப்டர்நூன். அந்த டைமில் ரெஸ்ட் எடுப்பாங்க ஒரு 1 hour. அது மாதிரி டைமில் இது மாதிரி வேலைலாம் இருந்தால் முடிச்சுப்போம். மற்றபடி அதை லீவ் போட்டுட்டோ இல்லை அந்த வேலையை விட்டுட்டு வந்தோ நாங்கள் வந்து வீண் வேலைலாம் பண்ணல.